Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Achi Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முன்னெப்போதும் இல்லாத வகையில் தமிழகத்தில் பட்டி தொட்டிகளில் எல்லாம் அரசியல் பட்டிமன்றம் அனல் பறக்கிறது. தீராத சஸ்பென்ஸால் நகம் கடித்து தவித்தார்கள் மக்கள். அப்படியான சஸ்பென்ஸ் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. திமுகவின் மொத்த கூட்டணி கட்சிகளும் தாவேகாவுக்கு கை கொடுக்க பல்வேறு ட்விஸ்டுகளுக்கு பிறகு முதல்வர் நாற்காலியை பிடித்துவிட்டார் விஜய். எல்லாம் சரி, திருமா தொடங்கி இடதுசாரிகள் வரை ஆதரவு கொடுத்தாலும் விஜய் சுதந்திரமாக ஆட்சி நடத்த விடுவார்களா? ஆட்சியையும் கட்சியையும் கபலீகரம் செய்ய திமுக மற்றும் பாஜக விரித்துள்ள வலையிலிருந்து தாவேகா தப்பி பிழைக்குமா? எல்லாவற்றுக்கும் மேலாக மைனாரிட்டி தாவேக அரசுக்கு எத்தனை வருடம் வாரண்டி? 5 வருடங்கள் ஆட்சி நடத்த யார் தருவார் கேரண்டி என்பதுதான் மிஸ்டர் பொதுஜனத்தின் $1,000,000 கேள்வி. இது குறித்து நம்மிடம் பேசிய மூத்த அரசியல் பிரமுகர் ஒருவர், தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை பிடித்த தாவேக ஆட்சியமைக்க தடுமாறிய போது முதலில் கை கொடுத்தது காங்கிரஸ் தான். அது முதல் எப்படி நம் ஆட்சி வந்துவிடும் என தாவேகாவினர் உற்சாகத்தில் திளைக்க தொடங்கினர். ஆனால் அதற்கு பிறகுதான் அரசியல் ஆட்டமே ஆரம்பித்தது. காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தவுடன் பாஜகவின் கோப பார்வை தாவேகா மீது விழுந்தது. மெஜாரிட்டிக்கு தேவைப்படும் 118 பேரை காட்டும் வரை தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டாம் என மேலிடத்திலிருந்து ஸ்ட்ராங் உத்தரவு கவர்னருக்கு பறந்ததாக சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து முறையாக கேட்டால் ஆதரவு தரலாம் என்ற மூடிலிருந்த அதிமுகவும் அப்படியே யூ-டர்ன் அடித்தது. இதனால் தாவேகாவுக்கு 2 சாய்ஸ்கள் தான் இருந்தன. ஒன்று இடதுசாரிகள், மற்றொன்று விடுதலை சிறுத்தைகள். எனவே ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை கேட்டு அவர்களை நாடியது தாவேகா. இங்கிருந்து ஆட்டம் அடுத்த கட்டத்தை எட்டியது. இதற்கிடையே தடாலடியாக மே 6ஆம் தேதியன்று திமுக தயவுடன் அதிமுக ஆட்சி என்ற ஒரு தகவல் பரவ தொடங்கியது. முதலில் இது திமுகவின் ட்ரிக். காங்கிரஸை போல இடதுசாரிகளையும் சிறுத்தைகளையும் தாவேகா பக்கம் தாவாமல் இருப்பதற்கு பரப்பிவிடப்பட்ட செய்தி என்று தான் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் இதில் உண்மை இருக்கத்தான் செய்திருக்கிறது. இரு தரப்புகளிலிருந்தும் நடைபெற்ற ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையில் எடப்பாடி முதல்வர், உதயநிதி துணை முதல்வர் என்றும் 5 வருடங்கள் ஆட்சியை தலா 2.5 வருடங்கள் என்ற அடிப்படையில் பகிர்ந்து கொள்வது எனவும் முதல்வராக இருக்கக்கூடியவர் மாற்றத்துக்குட்பட்டவர் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்ததாம். இந்த சூழலில் தான் மே 7ஆம் தேதி ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்பட வேண்டும் என மர்மம் பொதிந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மேற்கண்ட திட்டத்துக்கு இடதுசாரிகள் வளைந்து கொடுக்கவில்லை. ஸ்டாலினை நேரில் சந்தித்த சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம், பாஜக கூட்டணியில் இருக்கும் அதிமுகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பது தேசிய அளவில் எங்கள் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என திடமாக மறுத்துவிட்டார். அப்போது ஸ்டாலின் தரப்பில் உங்கள் முடிவென்ன என்று கேட்கப்பட, பாஜகவை எதிர்ப்பதிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். தமிழகத்தில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத நிலை வந்தால் கவர்னர் ஆட்சிதான் வரும். அது பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதை நாங்கள் விரும்பவில்லை என்றவுடன், சரி, உங்கள் கொள்கைக்கு ஏற்ப முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இதன் பிறகே சிபிஐ மற்றும் சிபிஎம் என இருதரப்பும் ஆலோசனை நடத்தி தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க முன் வந்தன. ஆனாலும் விசிக மட்டும் பிடிகொடுக்காமல் இருந்தது. ஆனால் கப்பு முக்கியம் பிகிலு என்று தீர்மானித்த தாவேகா விசிகாவுக்கு தீவிரமாக தூண்டில் போட துவங்கியது. அதாவது விசிகாவின் அடிப்படை தேவைக்குரிய விஷயங்களை படிப்படியாக நிறைவேற்றி தருவதாக தாவேகா உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறது. கூடவே விரைவில் நடைபெறவிருக்கும் ராஜ்யசபா தேர்தலில் 1 சீட் மற்றும் மாதந்தோறும் உதவி என்றும் தாவேகா தரப்பில் ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இறங்கி வந்த திருமா தாவேகாவை நோக்கி வேகமாக நகர ஆரம்பித்தார். இடையே முன்னதாக கூட்டணி தலைவர் என்ற முறையில் ஸ்டாலினை மே 8ஆம் தேதி இரவு சந்தித்து பேசினார் திருமா. அப்போது ஸ்டாலின் அவரிடம் அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுவது நிச்சயம், ஆனால் இடதுசாரிகளுக்கு அதில் விருப்பம் இல்லை, நீங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு துணை முதல்வர் பதவியை கேட்டு பாருங்கள் என சொன்னதாக சொல்லப்படுகிறது. இதன் பிறகு ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார் திருமா. தாவேகா ஆட்சிக்கு வருவதை தடுக்க திமுக தரப்பில் உதயநிதியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியும் தன்னிடம் வந்து பேசுவார்கள் என்ற எதிர்பார்ப்பிலும் இருந்தார். இதற்காக தனது கட்சி அலுவலகத்தில் யாரையும் சந்திக்காமல் காத்திருந்தார்.
அதே நேரத்தில் ஜார்க்கண்டில் 2006 சுயேட்சை எம்எல்ஏவாக இருந்த மதுகோடா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் முதல்வராக பதவியேற்ற வரலாறை ஆய்வு செய்தார் திருமா. இந்த சமயத்தில்தான் விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தனது எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாடு குழம்பி போயிருக்கலாம், எழுச்சி தமிழர் தெளிந்த நீரோடை, நாளைய பொழுது நமக்காய் விடியும் என குறிப்பிட்டு பரபரப்பை கிளறினார். ஆனால் திருமாவை சந்திக்க இருதரப்பிலிருந்தும் யாரும் வரவில்லை. இதனால் முதல்வர் கனவு கலைந்ததும் மே 9 கட்சி நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார் திருமா. தன் டிமாண்டை பல்வேறு கோணங்களில் தாவேகாவிடம் ஏற்றினார். ஆனால் தாவேகா தரப்பிலோ நீங்கள் ஆதரவு தருவது உங்கள் விருப்பம், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம், எங்களுக்கு ஆதரவு தர 36 அதிமுக எம்எல்ஏக்கள் ரெடி என ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றனர். உண்மையில் இந்த திட்டம் இப்போதும் எதிர்காலத்திலும் விஜய் தரப்பில் ஆப்ஷன் பி ஆக இருக்கிறது என்கிறார்கள். இதற்காக இலை கட்சியின் வட மாவட்ட முக்கிய விஐபியுடன் விஜய் தரப்பு டச்சில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிர்ந்து போன திருமா மீண்டும் பேச்சுவார்த்தையில் இறங்கினார். அதற்கு தாவேக தரப்பில் முதலில் ஆதரவு கொடுத்து கூட்டணிக்குள் வந்து விடுங்கள், பிறகு உங்கள் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற்றப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. அவைதான் மேற்குறிப்பிடப்பட்டிருக்கும் ராஜ்யசபா சீட் உள்ளிட்ட ஆஃபர்கள். இதைத் தொடர்ந்தே மாலை 4 மணிக்கு முடிவை அறிவிக்கப் போவதாக சொல்லியிருந்த திருமா மதியம் 1 மணிக்கே எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரிக்கிறோம் என உறுதியளித்தார். இதையடுத்தே கவர்னரை அணுகி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் விஜய். அதே சமயத்தில் இடதுசாரிகளின் சித்தாந்தங்களுக்கு இடைஞ்சல் இல்லாதவாறு காய்களை நகர்த்தவும் முடிவு செய்திருக்கிறது தாவேக தலைமை. ஒருவேளை இவர்களால் ஆட்சிக்கு ஆபத்து வந்தால் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் பிளவை ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்திக் கொள்ளவும் நினைக்கிறது தாவேக. கேரளாவில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த முஸ்லிம் லீக் அதிகமான தொகுதிகளையும் கைப்பற்றியிருக்கிறது. இதை பயன்படுத்தி தமிழகத்தில் விஜய்க்கு ஆதரவு அளித்தால் மட்டுமே கேரள கேபினட்டில் ஐயுஎம்எல் இடம்பெற முடியும் என தெளிவுபடுத்திவிட்டது கேரள காங்கிரஸ். இதனால் வேறு வழியின்றி தாவேகாவை ஆதரித்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது முஸ்லிம் லீக். இதன் மூலம் தாவேகாவின் எண்ணிக்கை 118 120 உயர்ந்துள்ளது. என்னதான் விஜய் மேடையில் வீராவேசமாக பேசி வாக்காளர்களை கவர்ந்தாலும் கூட கடந்த 5 நாட்களில் அவரை அரசியல் தலைகீழாக நின்று தண்ணீர் குடிக்க வைத்து விட்டது என்பதே நிதர்சனம். ஒரு வழியாக அவர் ஆட்சி அமைத்து விட்டாலும் கூட சட்டசபையில் வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவின் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளை சமாளிப்பதுதான் தாவேகாவுக்கு அடுத்த சவால் என விவரித்து முடித்தார். இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் நம்மிடம் திமுக, அதிமுக மற்றும் பாஜக ஆகிய 3 கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து தாவேக ஆட்சிக்கு வருவதை தடுத்து பார்த்தன. ஆனால் மக்களின் அனுதாபம் விஜய்க்கு கூடிக்கொண்டே செல்வதால் அவருக்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் அது பொது தளத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என நினைத்து இடதுசாரிகளும் விசிகாவும் தற்காலிக தந்திர முடிவாக தாவேகாவை ஆதரித்துள்ளன. வெளியிலிருந்து ஆதரவு என்பது உளவுபூர்வமான ஆதரவு அல்ல. இன்னமும் நாங்கள் திமுக கூட்டணியில்தான் இருக்கிறோம் என இவர்கள் சொல்வது பித்தலாட்ட அரசியல் என்றார் காட்டமாக. இது குறித்தெல்லாம் தாவேக பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத்திடம் பேசினோம். தடைகளை தாண்டி எதிர்நீச்சல் போட்டு வருகிறது தாவேக. தேர்தலுக்கு முன்பே தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க பல கட்சிகள் ஆர்வம் காட்டின. ஆனால் அதை அரசியல் அதிகாரத்தால் கட்டி போட்டார் ஸ்டாலின். இப்போது அவர்கள் முழு விருப்பத்துடன் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். இதை தாங்கிக் கொள்ள முடியாத திமுக வழக்கம் போல கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறது என்றார். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் with specialization in energy engineering, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.